இப்போ தாவேக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா முழுமையான மதுக்கடை போல அடைப்புன்னு சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் மது போதையில ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது தமிழ்நாடு. எதற்காக அந்த ஆட்சி மாற்றம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மதுபானத்தை வந்து முழுமையா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதான் ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலாவே இது கொண்டு வர சாத்தியமே இல்லாம ஆக்கி போட்டோம். முழுமையா மூடணும், பூர்ண மதுவிலக்கு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கும் இவங்க வந்து இந்த அரசு வந்து கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்க வந்து டாஸ்மாக் பழைய டாஸ்மாக் 2 எடுத்துட்டாங்க. இப்போ கிளப் வந்து 100 மீட்டர் ரைட் சைடு ஒன்று, 200 மீட்டர் லெஃப்ட் சைட்லேயே ஒன்று இருக்கு. இது 2ஐயும் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா அடிக்கடி வந்துட்டு தண்ணியை போட்டு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டு பிள்ளைகள் தொந்தரவு எடுத்து பஸ்ஸுகளில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்றாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு வண்டி கடியில வந்துட்டு படுத்துக்கிறாங்க பஸ்ஸுகளில். நாங்க போயிட்டு வந்த அவசரம் டைமிங் எடுக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஓயாம கீழே போய் பார்த்துட்டு எடுக்கணும்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் இந்த 2ஐயும் எடுத்து விட்டா எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். சர்ச் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அதுக்கு மத்தியில வந்து டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் வந்து வலியுறுத்துறாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்களுக்கு, பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அதனால வந்து அதை எடுத்துட்டா பொதுமக்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பல்லட ரோட்ல வந்து உழவர் சந்தை ரோட்ல பாத்தீங்கன்னா கரைத்தோட்ட பகுதியில வந்து குடியிருப்பு பகுதிகளில் ஒரு கடை நடுவுலயே வச்சிருக்காங்க. அந்த கடை எடுத்துட்டாக்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. குடிமகன்களால தொந்தரவு தாங்க முடியாம அதை எடுத்தாக்கா இன்னும் நமக்கு சௌகரியமா இருக்குன்னு சொல்லி மக்களோட எதிர்பார்ப்பு. இப்போ மதுவால நிறைய குடும்பம் நடுத்தரில் இருக்கு. சாப்பாட்டு கூட வழி இல்லாம குழந்தை குட்டிலாம் கஷ்டப்படுறாங்க. நிறைய குடும்பம் டைவர்ஸ் ஆகுது. மேக்சிமம் வந்து டாஸ்மார்க்கை மூடிடணும். டாஸ்மார்க்கை மூடிட்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் லோக்கல்ல ஓட்டுறாங்க வாங்கி. லீவு நாள்லாம் லீவே கிடையாது. மதுவுக்கு லீவே கிடையாதுங்க. 24 hours சர்வீஸ் போயிட்டு இருக்கு. நீங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்க. மது கடை என்னைக்கு லீவோ அன்னைக்கு எல்லா பக்கமும் கிடைக்கிறாங்க, எல்லா பக்கமும் வாங்குறாங்க. ஆன்ஸ் விற்கிறாங்க. ஆன்ஸ் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்க. ஆனா வந்து எல்லா பக்கம் ஆன்ஸ் விற்கிறாங்க. அப்போ இப்படி விற்றா எப்படி ஒரு தப்பு நடக்கும், ரைட்டு நடக்கும். காலையில் பார்த்தாலும் ஒரு சம்பவம், பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா ஒரு லேடிஸை தொட்டுட்டான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பஸ்ஸில் சிலிமிசம் பண்ணுறாங்க. இல்லை, சரியான முறையில் சட்டம் போட்டு சரியாக கொண்டு வாங்க. பொதுமக்களுக்கு, மகளிருக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இடையூறாக இருந்துட்டு இருக்குதுங்க. அந்த கடைகளையும் வந்து பரிசீலனை பண்ணி மூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து FL2 எல்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க. அதுங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டா மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நல்லபடியா ஆட்சி நடக்கும் என்னோட வேண்டுகோளுங்க. என்னை கேட்டா வந்து இந்த கடை இருக்கிற அந்த கடை எடுக்கிறவங்களை விட பூர்ண மதுவிலக்கு பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா குடிக்கிறவங்க எப்போ குடிக்கவே செய்வாங்க. நீங்க பக்கத்து ஏரியால தள்ளி வச்சாலும் இல்லை 2 கிலோமீட்டர் தள்ளி வச்சாலும் அவங்க போய் ரொம்பனையா குடிக்கிறவங்க குடிக்கவே செய்வாங்க. அவங்களை எதுவும் திருத்த முடியாது. அதனால கம்பல்சரி பூர்ண மதுவிலக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே வந்து FL2 கடையெல்லாம் அதிகமா இருக்குது. அதையும் மூடிட்டாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இன்னமே வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். பொதுமக்கள்லாம் வந்து நல்லா பாராட்டுவாங்க. இப்ப இருக்கிற CM தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த FL2 மேட்லயே கொஞ்சம் கையில் எடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில இருக்கிற கோயில் பக்கத்துலயும் எல்லா பக்கத்துலயும் வந்து பிரைவேட் டாஸ்மாகையும் மூடிட்டாங்க அப்படின்னா இன்னும் மக்களுக்கு இன்னமே நம்பிக்கை வந்துடும்.